இந்த வீடியோவில் நம்ம 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் 14th லெசன் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆங்கிலேய வர்த்தக போக்குவரத்து காரணமாக சென்னை பன்மொழி கொண்ட மாகாணமாக விளங்கியது. சென்னையில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு போன்ற மக்கள்லாம் நிறையா இருந்தாங்க. அதனால் சென்னையை ஒரு மாகாணமாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு 1801 தென்னிந்தியாவில் சென்னையை மாகாணமாக அறிவித்தாங்க. அதுக்கப்புறமா பிராமணர்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சமஸ்கிருதம் தான் சிறந்த மொழின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 1856 எல்லிஸ் அண்ட் ராபர்ட் கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் மூலயமா தமிழ் தான் சிறந்தது என்று கூறுகிறார்கள். 1852 கங்காலு லட்சுமி நரேஷ் என்றவர் பிராமணர் அல்லாதவர்களுக்காக சென்னை வாழ் மக்கள் சங்கம் சொல்லிட்டு ஒரு சங்கத்தை தோற்றுவித்தார். 1854 ஜி சுப்பிரமணிய ஐயர் சென்னை மகாஜன சபை என்ற ஒரு சபையை தோற்றுவித்தார். 1909 வெளியிடப்பட்ட மின்டோ மார்லி சீர்திருத்தத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் இடஒதுக்கீடு இல்லை, பிராமணர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரப்பட்டது. இதனை எதிர்த்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 1916 டி.எம். நாயர், பி.டி. தியாகராயர், சி. நடேசனர்களெல்லாம் சேர்ந்து பிராமணர் அல்லாதவர்களுக்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். இது பின்னாளில் நீதி கட்சி என பெயர் மாற்றம் செய்தது. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு தான் 1920 நீதி கட்சி என பெயர் மாற்றம் செய்தது. நீதி கட்சி நடத்திய பத்திரிகைகள் தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் என்பதால் இதனை ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைத்தனர். ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி 1920. நீதி கட்சி 1920 1937 வரைக்கும் இருந்துச்சு. நீதி கட்சி என்னென்னா பண்ணியிருக்குன்னு பார்த்தலாம். வேலைவாய்ப்பு, பிராமணர் அல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்தது. பஞ்சமி நிலம் கொடுப்பதன் மூலமாக கோயில் தடை, அதாவது கோயில் நுழைவு தடை, போக்குவரத்து, இதை போன்ற நிறைய பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யலாம்னு சொல்லிட்டு நீதி கட்சி முடிவெடுத்தது. இந்த பஞ்சமி நிலம் கொடுக்கும் ஐடியா யார் சொல்கிறது பார்த்தா ட்ரிக்கி மெண்டல். யார்? ட்ரிக்கி மென்க்ரே. இவர் ஒரு ஆங்கிலேயர். அதுக்கப்புறம் நீதி கட்சி மதிய உணவு திட்டம் அமல்படுத்தியது. மெடிக்கல் காலேஜில் சமஸ்கிருதத்தை பேஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீதி கட்சி தான் கேன்சல் பண்ணிச்சு. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம், 1926 ஆந்திரா பல்கலைக்கழகம், 1929 டிஎன்பிசி ஆணையத்தை எல்லாம் நீதி கட்சி தான் தோற்றுவித்தது. அதே மாதிரி இந்து சமயத்துறை வாரியம், தேவதாசி ஒழிப்பு முறையெல்லாம் எந்த டைமில் நீதி கட்சி இருந்த டைமில் தேவதாசி முறையில் முத்துலக்ஷ்மி ஃபஸ்ட்டு பெண் மருத்துவர், இவங்க தான் தலைமை எடுத்து நடத்திருப்பாங்க. அப்புறம் 1923 மிராசுதாரர் ஒழிப்பு, இது எல்லாமே நீதி கட்சி பண்ணுறது. சுயமரியாதை இயக்கம் பெரியார் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்போ கோரிக்கை வைப்பார். அவரோட கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி ஏற்காததனால் தனியாக பிரிஞ்சு 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதோட நோக்கம் எலெக்ஷனில் போட்டி போடணுன்றது இல்லை, பெண் கல்வி, பெண் சார்ந்த மூட நம்பிக்கைகள்லாம் எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட நோக்கமாக இருக்கும். சுயமரியாதை இயக்கம் நடத்திய பத்திரிகைகள்னு பார்த்தீங்கன்னா குடியரசு, புரட்சி, விடுதலை. 1929 செங்கல்பட்டில் ஃபஸ்ட்டு மாநாடு நடந்தது. 1937 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கும். அப்பொழுது ராஜாஜி தான் தலைமையேற்றிருப்பார். ராஜாஜி இந்தி கட்டாய கல்வியை 1937 இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். பெரியார் அதனை 1938 எதிர்ப்பார். 1938 எதிர்த்து அதற்காக சிறை தண்டனை அனுப்புவார். பெரியாரை சிறைப்பறவை என அழைப்பார். காரணம் 15 ஆண்டில் 23 முறை சிறை சென்று வந்துள்ளார். பெரியார் 15 ஆண்டில் 23 முறை சிறை சென்று வந்துள்ளார். பெரியாரை வைக்கம் வீரர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுயமரியாதை இயக்கம் சேரன்மாதேவி குருகுல பிரச்சனைக்கு போராடியது. 1945 சேலம் மாநாடப்போ நீதி கட்சியும் சுயமரியாதை கட்சியும் ஒன்றாக இணைந்து திராவிட கழகம் எனும் பெயர் மாற்றம் செய்வாங்க. திராவிட கழகம் எனும் பெயர் மாற்றம் செய்யலாம்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்தது அண்ணா, பெயர் மாற்றம் செய்தது பெரியார். 1939 திராவிட நாடுன்ற கோரிக்கை இருந்திருக்கும். 1948 மறுபடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தியிருப்பாங்க. 1949 திராவிட கழகத்திலேருந்து அண்ணா அவர்கள் தனியாக பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். 1952 ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவார். அதுக்கப்புறம் 1854-3 காமராஜர் ஆட்சி செய்வார். காமராஜர் ஆட்சியில் தான் தொழிற்பேட்டை, மதிய உணவு, கல்வியில் மற்றும் அணைக்கட்டுகள்லாம் நிறையா மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருப்பார். யார்? காமராஜர்.
1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம்படி பிரித்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான். அதுக்கப்புறம் 1967 அண்ணா ஆட்சிக்கு வரார். அண்ணா ஆட்சியில் வந்துட்டு அப்படின்னா வீட்டு வசதி வாரியம், ஒரு படி அரிசி ₹1, குடிசை மாற்று வாரியம், மெட்ராஸ் டு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்வாங்க. மெட்ராஸ் டு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்ய காரணம் என்னன்னா சங்கரலிங்கனார் என்றவர் 1956 ஜூலை 7 டு 1956 அக்டோபர் 10 வரை கிட்டத்தட்ட 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருப்பார் பெயர் மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் மெட்ராஸ்லேருந்து தமிழ்நாடு என்று சொல்லிட்டு பெயர் மாற்றம் ஜனவரி 14 1969 அப்போ மாற்றம் செய்திருப்பாங்க. அண்ணா ஆட்சியில் தான் திருமண சட்டம், உலக மாநாடு, கல்வி கடன் விதிவிலக்கு இது போன்ற நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 1972 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜி ராமச்சந்திரன் பிரிந்து அதிமுகவை உருவாக்குவார். 1977 வரைக்கும் 1987 வரைக்குமே ஆட்சி செஞ்சுருப்பாங்க. எம்ஜிஆர் தான் சத்துணவு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருப்பார். மதிய உணவு திட்டம் காமராஜர், சத்துணவு திட்டம் எம்ஜிஆர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.